சரி வாங்க போகலாம், பாலிக்கு போகலாம். பாலிக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம்ங்க நாங்கள் வந்து லயன் ஏர் ஏறுறோம். நம்மளுக்கு வந்து ஃப்ரீ லான்ச் கொடுத்துருந்துச்சு trip.com. இதோ இதாங்க அந்த லான்ச்சு, இதாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து 20,000 போட்டால் 10 மினிட்ஸ் உட்காரலாமா. இதோ இதான் நம்ம ஃப்ளைட்டுங்க. இந்த பைத்தக்காரனுங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, இங்கே வந்து திருப்பி நிப்பாட்டி திருப்பி மேலே ஏறி போய் திருப்பி ஏறணும். நம்ம வாழ்க்கையிலே இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சீட்டில் உட்காந்ததே இல்லைங்க. இதோ நாங்கள் 2 பேரும் மட்டும் இப்படி உட்காந்துருக்கோம். அது நாங்கள் இப்போ ஏற போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் உட்காந்துருக்கிறாங்க. மற்ற இந்தோனேஷியா சிட்டிக்கும் பாலிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான். உங்களை அப்புறமேல கூட்டிகிட்டு போயிட்டு இவ்வளோ கட்டணும் அவ்வளோ கட்டணும், இந்த டோலுக்கு இவ்வளோ கட்டணும் அது கட்டணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பெட்டர் கிராப் கோஜெக் இது புக் பண்ணிக்கலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கோன்னா, இன்றைக்கி வந்து டேட் வந்து 22 ஜூன் 11:30 மணி காலையிலேயே. நாங்கள் எங்கே இருக்கோன்னா சூராபாயாவில் தான் இருக்கோம், மூவின் பிக் ஹோட்டலில். இதுதான் வியூ. இப்போ மணி 11:33. நாங்கள் இப்போது இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னா பாலிக்கு போக போகிறோங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான பிளேஸ்க்கு போக போகிறோம். இப்போ சூராபாயா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் ஃப்ளைட் எடுக்க போகிறோம். எங்கள் ஃப்ளைட் வந்து ஆக்சுவலி சப்போஸ் பார்த்தீங்கன்னா 2:55க்கு, ஆனால் நேற்று ஃப்ளைட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் ஃப்ளைட் எத்தனை மணிக்குன்னா 3:10க்கு, 2 ஹவர் மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் பாலிக்கு போனோன்னா ஏதோ டெக்ஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரில. அதனால போயிட்டு நாங்கள் 3 ஹவர் மணிக்கு ஏர்போர்ட்டில் போயிட்டு இதெல்லாம் விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். பேக்லாம் பேக் பண்ணியிருந்தோம். விக்கினா பேக் எவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்கு பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், ஒன் பீஸ். ஏன்னா 20 கிலோ, ஆனால் 1 பீஸ் தான் வைக்க முடியுமா, அதனால எவ்வளோ ஜோக்காக பேக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அடுத்த பேக் இப்போ கிலோ கூடியாக இருந்துச்சுனாலும் அதை எடுத்துகிட்டு போகணும். சரி வாங்க போகலாம், பாலிக்கு போகலாம். பாலிக்கு எங்கள் கடைசி எத்தனை நாள், இன்னும் 13 நாள். 13 days இந்தோனேஷியாவில் கடைசி 13 days பாலியில் செலிப்ரேட் பண்ண. அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆமாம், நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று ஒன்றா போய் செய்வோம். வாங்க போகலாம். இப்போது நம்ம கால் பண்ணி நம்ம பேக் வந்து எடுத்துக்க சொல்லணும். ஏன்னா தூக்க முடியாது, அப்புறம் அதை தூக்கவும் முடியாது, எங்கேயுமே தூக்க முடியாது. ஸோ இப்போ கால் பண்ணி வந்து பேக் எடுத்துக்க சொன்னால் கீழே போயிட்டு கிராப் வந்தோடனே அவரே தூக்கி கிராப்பில் போட்டு சொல்லலாம். அங்கே போய் இறங்கினோடனே வண்டி எடுத்து ட்ரோலியில் போட்டு நேராக போயிட்டு பேக்கை போட்டுரும். ஸோ வாங்க போகலாமா? லெட்ஸ் கோ. இந்த ரூமுக்கு ஒரு பாய் சொல்லிடுவோம், ரொம்ப கண்ட்ராவே வச்சுருக்கோம். கிராப் வந்துருச்சுங்க. நாங்கள் கிராப் ஏறிட்டோம், ஜாமான் ஏற்றியாச்சு. இப்போ கிளம்பி போக போகிறோம் ஏர்போர்ட்டுக்கு. வந்து இறக்கி விட்டாருங்க. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம இப்போ பேக்கேஜ் போடலான்னு வந்திருக்கோம். எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். நாங்கள் எங்கே பின்னாடி நிற்கிறோம். பேக்கேஜ் போட்டுட்டோங்க. அப்பயும் ஒரு 2 கிலோ ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதை நாங்கள் இந்த பேக்கில் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தான் சேஃப்டிக்கு சைட்டில் வச்சுருந்தோம் பேக்கு. இப்போ நடக்கும்னு தெரியும். அப்புறம் நம்மளுக்கு சீட்டு இந்த வாட்டி ஒன்றா தான் கிடச்சிருக்கு. என்ன கண்ணாடி சீட்டு கிடைக்கல, அது மட்டும் தான் குறை. நாங்கள் ஆன்லைன் செக்கிங்கில் பார்த்தோம், சீட்டு இல்லைன்னு போட்டுருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் சீட்டு எடுக்கல, ஏன்னா ரொம்ப தூரமாக இருந்துச்சு சீட்டு. 2 சீட் தான் இருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் அது எடுக்கல. எடுத்திருந்தோன்னே இப்போ அது கிடச்சிருக்கோம். ஆனால் அவங்க ஆல்ரெடி எங்களுக்கு ஒன்றா தான் சீட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கு போகணும். லயன் ஏர்லாம் இது ஃபர்ஸ்ட் டைம்ங்க நாங்கள் வந்து லயன் ஏர் ஏறுறோம். ஆமாம், அப்புறம் லயன் ஏர்லாம் தனியாலாம் உட்கார முடியாது. ஆமாம்மா, அதுவும் இது போயிங்கா வேற. ஆமாம், ஏற்கனவே போயிங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ தான் வெடிச்சு செத்துருச்சா இந்தியாவில். போயிங்கே ஏறக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் நினைச்சோம் ஏறவே மாட்டோம், அது பெரிய ஃப்ளைட்டு தானே, பின்னாடி தான் ஏறுவோன்னு. ஆனால் இப்பயே ஏறும்னு தெரியாது. அதுவும் லயன் ஏர் ஏற்கனவே அது கொஞ்சம் பிரச்சனை. அதுவும் வெடிச்சு செதன ஃப்ளைட் தான். ஸோ அதனால் அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆக்சுவலி எந்த ஃப்ளைட் எடுக்கும் போது நாங்கள் இவ்வளோ பயந்தது இல்லை. இப்போ பயப்படுற ஒரு நிலைமை வந்து ஜஸ்ட் 1 hour தான். ஆனால் என்ன அன்றைக்கி பார்த்தீங்களா 30 செகண்ட் தான். ஸோ இதோ அங்கே வச்சு எடுக்கலான்னு சொன்னல. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் பரவாயில்ல,
கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு ஏறுவோம். நம்ம விதி இங்கே தான் முடியணும்னு என்ன பண்ணுறது. நம்ம செக்இன்லாம் முடிஞ்சுங்க. ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்செல்லாம், ஈஸியாக தான் இருந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கேட்டுக்கு போக போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 1:23. நம்ம ஃப்ளைட் வந்து திருப்பி ஏதோ டிலேன்னு 3:45 போட்டிருக்கு. தெரில என்ன கதைன்னு பார்ப்போம். வாமா அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே போகலாம். டைம் நம்ம வந்து trip.comல நிறையா ஃப்ளைட்டு ஹோட்டல்ஸ் இதெல்லாம் நிறைய புக் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஃப்ரீ லான்ச் கொடுத்துருந்துச்சு trip.com. அதனால நாங்கள் வந்துட்டு இது வந்து இங்கே பாய்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பாய்ச்சிக்கிறோம். ஏன்னா மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 போகுது. எங்கள் ஃப்ளைட் வந்து 3:10 போட்டுருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே பாய்ச்சிட்டு ஒரு ஹவர் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமேல வந்து நம்ம கேட்டுக்கு போகலாம். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்துங்க கிட்டத்தட்ட ஒரு 250 வெள்ளி போட்டுருந்துச்சு. அதை தான் கட் பண்ணி இப்போ நம்மளுக்கு நாங்கள் கோசை காசு தான் கட்டியிருக்கோம். சும்மா போய் பார்ப்போமே. இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மொதல் வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளே லான்ச் எடுக்குது. இதே ஒரு இப்போ நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இதோ இதாங்க அந்த லான்ச்சு. ஆனால் என்ன, ஆக்சுவலி நம்ம இதை விட கூடியான லான்ச் கூட புக் பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு இப்போ அவ்வளோ ஃப்ளைட் இல்லை. அதனால நாங்கள் இங்கே புக் பண்ணிக்கிட்டோம் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. இது வந்து அவங்க சும்மா டெம்பரரி தான் வச்சுருக்காங்க. அடுத்த மாதம் வந்து புதுசாக செய்வாங்க. ஆனால் நம்ம இது போகிறோம். இப்படி ஒரு QR கொடுத்துருக்காங்க. இந்த QR வச்சு நம்ம தட்டி உள்ளுக்கு போகலாம். இன்னும் விற்கினா கிடைக்கல, அதனால வெயிட் பண்ணிக்கிட்டோம். நம்மளோட புக்கிங் அது நம்ம ஃபோனில் அந்த இது இருக்குல்ல, அதை எடுத்து நீங்கள் காட்டணும்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. Yeah. Your button. In here there is a password Wi-Fi. Okay. From 2025. Okay. Inside there is toilet. Okay. Thank you. This is for access. Welcome. இப்போ நம்ம உள்ளுக்கு வந்துட்டோம். முதல்ல தண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் மீன். ஸ்நாக்ஸ் இருக்குங்க நிறையா. பீனட்ஸில் வச்சுருக்காங்க பாருங்க. இது கோழி. நம்ம போய் உட்காருவோம். நாங்கள் இப்போ வந்து மேகி சூப்பெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறமேல நம்ம சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஏன்னா இந்த ஏர்போர்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. ஏதோ சட்டெல்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் போய் பார்க்கலாம். பேக் ஆக்சுவலி ஃபுல்லு இருந்தாலும் சும்மா ஜாலியாக இருக்கு. நம்ம அப்புறமேல ஃப்யூச்சரில் இதோட பெஸ்ட்டான லான்ச்சுக்கெல்லாம் போகலாம். இதாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பு, மேகி, அப்புறம் விக்கினக்கு கோரைங்க, கொஞ்சம் குறுப்பு, முட்டை. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. நாங்கள் அந்த லான்ச்சில் சீக்கிரமாக விளையாடிட்டோம். இப்போ மணி 2:05. இன்னும் 3:10 வரைக்கும் டைம் இருக்கு. இங்கே வந்து 20,000 போட்டால் 10 மினிட்ஸ் உட்காரலாமா. அதனால 20,000 போட்டு இப்போ நாங்கள் 10 மினிட்ஸ் உட்கார போகிறோம். இதை அப்படி போடணும் காசு. ஐயோ துப்பிடுச்சு. எடுத்துக்கிச்சுங்க. ஸோ இப்போ மசாஜ் ஸ்டார்ட் ஆகிடும்.
இதோ இப்படி தூக்கிடுச்சு. சரி இப்போ நம்ம செஞ்சு பார்ப்போம். வந்துட்டுமா? இப்படி வந்து உட்காந்துட்டு திறக்கணும். திறந்துட்டு காசு உள்ள போடணும். துப்பிச்சு திருப்பி போட்டு பார்ப்போம். இந்த காசு வேணாம் அதுக்கு. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் மசாஜ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இந்த வாட்டி தாங்க டைம் நிறையா இருந்துச்சு. மூளை நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறதுனால. அதனால எல்லாமே நடக்குது. ஆனால் கடைசியாக பார்த்தா சதறிடும். அதான் எல்லாமே நல்லதாக நடந்துச்சா? ஐயோ கடவுளே. சரி, நாங்கள் 10 நிமிஷம் கழித்து திருப்பி பேசுகிறோம் உங்ககிட்ட. நாங்கள் என்ஜாய் செய்கிறோம் எங்கள் செல்ஃபை. ஆக்சுவலி நாங்கள் எவ்வளோ ஆக்டிவிட்டி செஞ்சோம். ஒரு மசாஜ் கூட போகலைங்க. ஃபிலிப்பீனில் நிறையா போனோம். இந்தோனேஷியாவுக்கு வந்து ஒன்று கூட போகல. நல்லா இருக்கு. சரிங்க, கொஞ்சம் சென்று பேசுகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஃப்ளைட் வந்து 3:35ங்க மாறிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து போர்டிங் பண்ண போகிறோம். ஃப்ளைட்டே காணும். காரிடோர் எச்சு வரைக்கும் போட சொல்றாங்க. என்னல நடிக்கி? ஓ, பஸ்ஸில் ஏறி போவோம். இதோ அந்த பஸ் இருக்குல்ல, அதுல ஏறி தான் போக போறோம்னு நினைக்கிறேன். எங்க ஃப்ளைட் எங்கேயோ ரோட்ல நிக்குது போல. இப்போ பஸ்ஸில் ஏறி போக போறோம் நாங்க. ஏற்கனவே லேட்டு. இதை விட பெருசா இருக்கும் அந்த கேலம் கப்பை. இதாங்க அந்த பஸ். ஏறி போறப்ப இதான் நம்ம ஃப்ளைட்டுங்க. இந்த பைத்தியக்காரனுங்க என்ன பண்றாங்க பாருங்க. இங்க வந்து திருப்பி நிப்பாட்டி திருப்பி மேலே ஏறி போய் திருப்பி ஏறணும் நம்ம. அது இருக்கா லயன் ஏர். மறுபடியும் ஒரு புது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். இதான் நம்ம ஃப்ளைட்டுங்க, லயன் ஏர். வா ஐயோ என்ன இப்படி? 31D. Thank you. Hello. இது சீட்டு பாருங்க, இப்படிதான் இருக்கு. புது ஃப்ளைட். சீட் எல்லாம் சோப்பு கலரா இருக்கு. நம்ம சீட்டு பார்க்க போறீங்களா? வாழ்க்கையிலே இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி ஒரு சீட்ல உட்காந்ததே இல்லைங்க. இதோ நாங்க 2 பேரும் மட்டும் இப்படி உட்காந்துருக்கோம். அது அநேகமா வெடிச்சா தப்பிச்சிடலாம் போல. இந்த மாதிரி ஒரு சீட் எனக்கு பறக்கவும் தெரியாது, பறக்கவும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு சீட் இருக்குதே முதல்ல எனக்கு தெரியாது. நாங்க 2 பேரும் மட்டும் தான் உட்காந்துருக்கோம். இந்த ஃப்ளைட் ரொம்ப பெருசாங்க. இப்படி போய் இப்போ இந்த மாதிரி ஒரு சீட்ல தான் உட்காந்துருக்கோம். இப்படி ஒரு சீட்ல தான் எமர்ஜென்சி டோருக்கு உட்காந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஆண்டவரே எங்களை பத்திரமா போய் சேர்த்துருப்போம். ஆனா என்ன லெக் ஸ்பேஸ் நல்லா இருக்கு. ஆமா, இந்த சீட் நல்லா இருக்கு. அப்புறம் என்ன பேக் வைக்க முடியாது இங்க நம்ம. ஆமா, அது அங்க வச்சிருக்கோம் மைனஸ். ஆல் செட். நிக்கிறானே இப்ப காப்பாத்து போறாங்க. ஐயோ ஐயோ, எதெல்லாம் நடக்கக்கூடாது நினைக்கிறா. நேற்று ராத்திரில இருந்தே இந்த ஃப்ளைட்டு பேர் பார்த்தது.
ராத்திரி தூங்க கூட இல்லைங்க, மனசு பக்கு 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 பக்குன்னு அடிச்சிச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்ல, இந்த அன்னைக்கு வந்து எப்பயுமே நாங்கள் கால் பண்ணி வீட்டுக்கு சொல்லுவோம், இந்தமாரி வந்து நாங்கள் ஃப்ளைட் ஏற போகிறோம், இறங்க போகிறோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மட்டும் யாருக்கும் கால் பண்ணல. நாங்கள் உயிரோட தர இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, இல்லைன்னா அவ்வளோதான், வீடியோ வராது, நாங்கள் போன எந்த ட்ராவலும் வராது. ஆமா, ஏன்னா நாங்கள் தான் போடவே இல்லையா, மக்கா 2 வீடியோ தான் போட்டோம், அதோட டைம் இல்லை. எப்படி இருக்கு உன்னோட ஃபீலிங்ஸ்? எமர்ஜென்சி சீட்டில் உட்காந்துருந்தா நம்ம தனியாக வந்து ஏர் ரோசஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எப்படி ஏது செய்யணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு உதவி செய்கிறீங்களான்னு கேட்பாங்க, நம்மளும் ஆமான்னு சொல்லணும். அப்போ அவங்க இதுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதை கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். சரிங்க, கீழே போய் இறங்கணும், திருப்பி பேசுகிறேன். சேஃபாக இறங்கிட்டீங்கன்னா திருப்பி பேசுகிறேன், இல்லைண்ணா பரலோகத்தை சொல்லுங்க. நாங்கள் இப்போ ஏற போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் உட்காந்துருக்குறாங்க, அதனால ரெக்கார்ட் பண்ணல. பரவாயில்ல. நாங்க வந்து பாலியில சேர்ந்துட்டோங்க. மணி 6. எவ்வளவு நேரம் லேட் பாத்தீங்கன்னா 1 hour. Performanya Surabaya, kami silakan untuk turun hanya melebihi di depan di sebelah kiri Anda. Terima kasih, selamat datang di Denpasar, Bali. Ladies and gentlemen, you made it back to forward for 11 set only. Thank you and welcome to Denpasar, Bali. 1 hour சொல்லிட்டு என்னடா 2 hourனு காட்டுதுன்னு பாக்குறீங்களா? இங்க இந்தோனேஷியால மற்ற இந்தோனேஷியா சிட்டிக்கும் பாலிக்கும் 1 hour டிஃப்ரென்ஸ் ஆகும். ஊருக்குள்ளேயே டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதான் வாட்டி இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். எனக்கு தெரியாது இது, போன வாட்டி வரும்போது. ஆமா, எனக்கு தெரியும். இந்த வாட்டி நாங்க 2 சைட்டும் போனது நல்லா தெரியும். ஏன்னா எங்க ஃப்ளைட்ல போட்டுருந்துச்சு, கவனித்துக்குவோம், உன்னோட டைம் அங்க மாறும். சீக்கிரம் சொல்லணுங்க, போறேன். நாங்க ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு தங்க போற ஹோட்டல் அப்படி இருக்கு. ஆமா, இப்போ ஆமா, இப்போ நாங்க வெளியாயிட்டு பேக் எடுத்துட்டு கிராப் புக் பண்ணி போனோம். அது எப்படி இருக்குப்போ தெரியல. நீங்க நிறைய ஸ்கேம் பண்ணுவாங்களா? வந்துட்டோம் நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்துட்டோம். வெல்கம் டு பாலி. இது நம்ம விங்ஸ் நிறுவனே மணி இப்பதாங்க 6:16. ஆனா இங்க இருட்டுது. இப்ப நாங்க ரன்னிங்ல ரேஸ். ஆமா, எப்படியாச்சும் போய் ஹோட்டல்ல தொட்டுறணும் இருக்க அவசரத்துல. முடியாதுமா, அது எப்படிவா முடியும்? என்னவா நல்லா இருக்கு. ஆமா, ஆனா என்ன இந்த வாட்டி ரொம்ப ஷார்ட் டைம்ங்க. ஆக்சுவலி நாங்க
இந்தோனேஷியா வந்ததே ஃபுல்லாக பாலியிலேருந்து நாங்கள் ஒரு மாதம் எதுவுமே செய்யாமல் வீடியோஸ் எல்லாம் டேலி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்படிலாம் நடக்கும், இவ்வளோ விஷயத்தெல்லாம் செய்வோம்னு நினச்சி பார்க்கல. ஆனா அட்லீஸ்ட் போன தடவை செய்ய மிஸ் பண்ண விஷயம்னா இந்த தடவை கவர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், முடிஞ்ச அளவுக்கு. ஆமாம், பார்ப்போம். இல்லைனாலும் திருப்பி நாங்கள் வரப்போம். திருப்பி வருவோம், அவ கவர் பண்ணிப்போம். ஒவ்வொரு வாட்டி இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு முடிஞ்சு இங்கே தான் வரப்போகிறோம். சலமாட்டத்தான் உன் மண்டை இருக்குமா கீழே குடி. ஐயோ சொம்மாடி பிடிச்சி விளக்கறனுக்கு டம்முனு சுத்தம் பண்ணிக்கிட்டு. வாசனை என்ன சந்தன வாசனை அடிக்குது. பாடி செம்மையா இருக்குங்க, சந்தன வாசனை அடிக்குது. அப்ப இங்க சந்தன பவுடர் கிடைக்குமா? என் சந்தன பவுடர் வேற முடிஞ்சிச்சு. என் மூஞ்சிக்கெல்லாம் வேற எதுவுமே பாய்க்க முடியாது, சந்தனம் தான் பாய்க்கணும். வெரி சென்சிட்டிவ் ஸ்கின், யூனோ. இந்த ஸ்கின் வச்சுட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம். யா, நாங்கள் பேக் எடுத்துக்கிட்டு வெளியாயிட்டோங்க. அஃபிஷியலி இப்போ நம்ம பாலியில் இருக்கோம். இப்போ கிராப் எடுக்கணும். கிராப் எடுத்துகிட்டு போகணும். 1.5 லட்சம் போட்டிருக்கு கிராப்பு. அப்படிமா அப்புறம் இங்கே பேங்க்ல ஏடிஎம்ல காசு எடுக்க போறீங்கன்னா கூட அதுலயும் ஸ்கேம் இருக்கு. ஸோ பார்த்து தான் எடுக்கணும். இந்த சிஐபி பேங்கு, அப்புறம் பிஆர்ஐன்னு ஒரு பேங்க் இருக்கும், அந்த மாதிரி பேங்க்ல மட்டும் எடுக்கும் அஃபிஷியலா. ஏன்னா அதுல கூட ஏமாத்துவாங்களாம். இதெல்லாம் எப்படி இருக்குது தெரியலையே. இதோ அங்க போகுது. ஸோ இப்படி போயிட்டு 2வது மாடிக்கு போக சொன்னாங்க. இந்த ஏர்போர்ட் பாருங்க, இந்த ஏர்போர்ட் நல்லா தான் இருக்கு பாக்குது. நான் நினைக்கிறேன் இப்ப நம்ம அன்னைக்கு இன்டர்நேஷனல் ஆமா நேரா அங்கே கரெக்டா இறங்கிச்சு போல. டொமஸ்டிக்னா நம்ம இன்டர்நேஷனலுக்கு நடந்து போகணும் போல. ஆனா பரவாயில்ல, நம்ம போகலாம். சரிங்க, நாங்கள் கிராப் எடுத்துட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இது அவங்க போட்டிருக்கு கிராப் கார்னு, 2nd ஃப்ளோர். ஸோ இப்போ பாருங்க, நேராக டொமஸ்டிக்கில் வந்தீங்கன்னா இப்படி வந்து 2nd ஃப்ளோருக்கு போகணும். தள்ளுமா. நீங்கள் பார்த்தீங்களா அங்கே நிற்கிறாங்களே கொஞ்சம் பேர், அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்களே சேம் ப்ரைஸ் சொல்லிட்டு. ஆனால் நிஜத்துக்கே அது சேம் ப்ரைஸே இருக்காதுங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்கேமாக தான் இருக்கும். உங்களை அப்புறமேல கூட்டிகிட்டு போயிட்டு இவ்வளோ கட்டணும், அவ்வளோ கட்டணும், இந்த டோலுக்கு இவ்வளோ கட்டணும், அது கட்டணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பெட்டர் கிராப்பு, கோஜெக் இது புக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அஃபிஷியலாக இருக்கும். அவங்க எக்ஸ்ட்ராவாக நம்ம கட்டணுன்னா கூட அவங்க இதில் போட்டுக்கிட்டு அவங்க எடுத்துக்குவாங்க அந்த காசை. ஸோ அப்படி போகிறதே பெட்ரு. அப்புறம் இங்கே பாருங்கள், கிராப்க்கெல்லாம் பாருங்கள், இப்படி உட்காரது கூட இடம் கொடுத்துருக்கோங்க. இப்போ நாங்கள் புக் பண்ணிட்டோமா? ஏன் கிடைக்கலையா? சொல்லிட்டு இருக்கு. மொதல் கிடச்சிச்சு போல. இல்லை முதல் கிடச்சிச்சு. ஸோ இப்போ நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கு காடி. அப்புறம் கோஜெக்னா அது அந்த சைட் இருக்கு. கோஜெக்கு ஒரு நல்ல இருக்காங்க. நாங்க இங்க இருக்கும்போது கோஜெக் தான். ஆமா, போன 2 வருஷம் முன்னுக்கு நாங்கள் கோஜெக் தான் படிச்சோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் கிராப்பே எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிராப் வைக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கிராப் புக் பண்ணிட்டோம். கிராப் வரப்போகுது 1,60,000ங்க. நாங்கள் இப்போ புக் பண்ணுது 20,000க்கு. 1,20,000 போட்டால் எடுக்க மாட்டாங்க. 1,60,000 போட்டால் தான் எடுக்கிறாங்க. நம்ம காடி வந்துருச்சுங்க. Sikit saya. Pak ini. Lagian. Dah itu. Thank you. இப்போ வந்து நம்ம கிராப்ல ஏறிட்டோங்க. நம்ம பேக்கும் ஏறியாச்சு. இப்போ கிளம்பி போவோம். கொஞ்சம் தூரம் தான் ஆக்சுவலி நினைக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கும் போல. 1/2 மணி நேரமா பார்ப்போம், தெரிலங்க. இப்போ போகணும். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான் புக் பண்ணியிருக்கோம். அந்த ஹோட்டலில் ரூம் பார்த்தீங்கன்னா ya. Sudah udah stun ya. எஸ் கரெக்ட். யா 38 நிமிஷமாங்க கிராப்ல. ஆனா அது ஒரு 7 கிலோமீட்டர் என்னமோ தான். 7:27 தான் நாங்கள் போய் சேருவோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:49. 4.4 கிலோமீட்டர் தான்.
பார்த்தீங்களா என்ன சுற்று போகிறோன்னு. ஆனால் என்ன எங்களுக்கு பிடிச்ச லேண்டில் வந்து லேண்ட் ஆகிட்டதுல அப்புறம் சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம். நன்றிப்பா ஏசப்பா, ரொம்ப நன்றிப்பா. ஏங்க ஒரு 4 கிலோமீட்டருக்கு வந்து சுற்றணும் போல, 40 நிமிஷம் இருக்குது. சுற்றணும் போல. இப்போ நம்மளுக்கு அந்த 12,000 சேர்த்து எவ்வளோ வரும்? எங்களுக்கு வந்து 1,50,000 எவ்வளோ வந்துச்சு, கிராப்பில் போட்டுச்சு. அப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு 12,000 லீவ் போட்டு இல்லை எல்லாம் சேர்த்து 1,50,000 தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன் 1,40,000 ப்ளஸ் அவங்க அந்த 12,000 சேர்த்து 1,50,000 சொல்கிறாங்க. அப்போ தட்டு 1,50,000 நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ? 1,50,000 டோட்டலாக. ஸோ நம்ம ஊர் காசுக்கு அதையும் தாண்டி ஒரு கூட ஏதாச்சும் வெட்டினாருன்னா நம்ம வந்து கிராப்பில் போன வாட்டி நம்ம ஃபிலிப்பின் இப்படி தான் ஏமாந்தும் போதே நம்ம வந்து கிராப்பில் கேட்டோம். ஆனால் கிராப் கூட நல்லதுங்க, நம்மளுக்கு டக்குன்னு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1,50,000 வந்து 38 இல்லைங்க, 38 குறவு தான். 38 நிமிஷம்னு சொல்கிறாங்க. நம்பி தான் ஆகணும் நம்ம. செம்ம ஜாமாக இருக்கும். ஆமாவா? ஆமாம், அந்த இடம் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கும் எனக்கு தெரியும். அப்படியே அந்த ரோட்டில் போகிறேன், ரோட்டில் போகிறேன். ஒரு ரோடு தான் இருக்கு போல. இந்த இடம் அவ்வளோ காமாக இருக்கே பாருங்க. இந்த இன்னும் கொஞ்சம் இடத்துல எப்படி கச்சபிச்சாட ஆப்போசிட். இதாங்க ஏர்போர்ட்டு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து டொமெஸ்டிக்கில் இறங்குறோம் ஆக்சுவலி பாலியில். ஓகே போவோம். நம்ம இன்னைக்கு இங்கே தான் தங்க போகிறோம், த ஸ்டோன்ஸ் லெகியான் பாலி. How long stay here? 12 days. 12 days stay here. Yeah. Not same place. Oh, that's Maybe I will change. This one for 3 days, 2 nights. and then And then don't know. First take rest. yeah. Thank you. Yeah. You got everything? Nothing left? Yeah, okay.